ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்காக கதை ரெடி செய்து வைத்த பிறகும் கூட லோகேஷ் கனகராஜுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று தகவல் வெளியாயிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விண்வெளி நாயகன் கமல்ஹாசனும் மீண்டும் சேர்ந்து ஒரே ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும், அதை நாங்கள் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்துட்டு வந்தாங்க. இந்நிலையில தான் ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்றி வைக்க ரஜினியும் கமலும் முடிவு செஞ்சுருந்தாங்க. அவர்கள் மீண்டும் சேர்ந்து நடிக்கும் படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆகிய நிறுவனங்கள் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் என்று தான் முதல்ல சொல்லப்பட்டது. ரஜினியை வைத்து கூலி, கமலை வைத்து விக்ரம் படத்தை கொடுத்த லோகேஷ் தற்போது அவர்கள் இருவரையும் வைத்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை படமாக்குகிறார் என்ற தகவல்கள் வெளியானது. லோகேஷ் படத்தில் ரஜினியும் கமலும் கேங்ஸ்டராக நடிக்கப் போகிறார்கள் என்று பேச்சு கிளம்பியது. பிரச்சனையே அந்த கேங்ஸ்டர் கதை தானா? ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு தியேட்டருக்கு செல்வாங்க. குட்டீஸ் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சேர்ந்து பார்த்து ரசிக்கும்படி இருக்கும் ரஜினி படம். இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான கூலி படத்திற்கு சான்றிதழ் கிடைச்சது. வன்முறை அதிகம் இருந்ததால் சான்று கிடைத்ததனால வசூல் பாதிக்கப்பட்டதான் நினைக்கிறாராம் ரஜினி. இந்நிலையில் மீண்டும் கேங்ஸ்டர் கதையில் நடித்தா அதற்கும் சான்று கிடைத்துவிடும், அது தன் இமேஜை பாதிக்கும் என்பதே ரஜினியின் கவலையாம். அதனால தான் நண்பர் கமலோடு சேர்ந்து நடிக்கும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க வேண்டாம் என்று அவர் நினைக்கிறாராம். மேலும் இனிமேல் சான்று கிடைக்கும் வகையில் கதை வைத்திருக்கும் யார் இயக்கத்திலும் நடிக்கக்கூடாது என்று ரஜினிகாந்த் முடிவு செஞ்சிருக்காராம். குடும்ப பாங்கான படங்களில் மட்டும்தான் நடிக்கப் போகிறாராம். கூலிக்கு சான்று கிடைத்தது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த படம் கமலின் விக்ரம் அளவுக்கு இல்லை, லோகேஷ் கனகராஜோட கெரியர்லே மிகவும் தரம் குறைந்த படம் என்று விமர்சனம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கதையில் நடிக்க ரஜினிகாந்த் எப்படி தான் ஒப்புக்கொண்டாரோ என்று கூலியை பார்த்தவர்கள் தெரிவித்தாங்க. இந்நிலையில் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கும் படத்தை இயக்கப் போவது யார் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தலைவரின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கிடையே ஜெயிலர் 2 படத்தை இயக்கி வரும் நெல்சன் திலீப்குமாருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அருணாச்சலம் படத்தை அடுத்து மீண்டும் சுந்தர் சி இயக்கத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு ரஜினி. அதனால் கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கும் பட வாய்ப்பை சுந்தர் சிக்கு கொடுத்தா அது நிச்சயம் பிளாக் பஸ்டர் ஆகிவிடும் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ரஜினி கமல் படத்தை யார் ஏற்க போகிறாங்கன்னு. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.